எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். சில பேருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும், சில பேருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சாலும் அந்த பிஸ்னஸில் உள்ள நுணுக்கங்கள் தெரியாமல் இருக்கலாம். பொதுவாக பிஸ்னஸ்னு வந்துட்டாலே ரெண்டு விஷயந்தான். ஒன்று சேல்ஸ், இன்னொன்று மார்க்கெட்டிங். ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரெண்டும் ஒரு இணைப்பிரியாத பிரதர்ஸ் மாதிரி. அவங்க ரெண்டு பேருமே ஒன்றாவே இருந்தால் தான் பிஸ்னஸ் நல்லபடியாக போகும். அவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்துக்கு போனாலும் பிஸ்னஸ் கீழே போயிடும். நல்ல மார்க்கெட்டிங் பண்ணணும், நல்லா சேல்ஸ் கொண்டு வரணும். இதுதான் எல்லாரோட விஷன். என்னோடய விஷனுமே அதான். ஆனால் அந்த மார்க்கெட்டிங் எப்படி நல்லா பண்ணலாம்? பொதுவாக சேல்ஸுங்கிறது நம்மக்கிட்ட ஒரு பொருளோ ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு சர்வீஸோ யாராச்சும் வாங்கினாங்கன்னா, யாருக்காச்சும் நம்ம செல் பண்ணோன்னா இட் இஸ் கால்ட் அ சேல்ஸ். அதுதான் சேல்ஸ். ஆனால் அந்த சேல்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ப்ராடக்டை மக்களுக்கு ரீச் பண்ணுறோம் பார்த்தீங்களா? மக்களை ரீச் பண்ணி நம்ம வாயால் நம்ம இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொன்னாலே அது மார்க்கெட்டிங் தான். ஸோ எந்தெந்த வகையில் நல்ல விதமாக மக்களை ரீச் பண்ணி ஒரு வைடர் ஆடியன்ஸ், ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை ரீச் பண்ணி சொல்ல முடியுமோ அதுதான் ஒரு நல்ல மார்க்கெட்டிங் அழகு. ஆனால் அந்த நல்ல மார்க்கெட்டிங் எப்படி பண்ண முடியும்? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப அருமையான சிறந்த வழி. ஆனால் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கூட பல பேர் ரொம்ப கன்ஃபியூஷனாக பார்க்குறாங்க, ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கும் பல பேருக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் நாங்கள். என்னடா அது, நாங்கள் இருக்கோம், எங்ககிட்ட வாங்க எல்லாத்தையும் தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆட் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது எங்களுக்கான ஒரு செல்ஃப் ப்ரமோஷனாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கான விழிப்புணர்வாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நாங்கள் ஒரு சின்ன டீம் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு ஸ்டார்ட் அப். எங்கள் டீம் பேர் கனா. எங்ககிட்ட டிசைனர்ஸ் இருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்க. எங்ககிட்ட எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸும் எடுக்கிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸும் எடுக்கிறோம். நாங்கள் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் எங்ககிட்ட இருக்குது, அதை நாங்கள் மக்கள்கிட்ட போய் எங்களால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் போஸ்ட் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களோட எண்ணம் கிடையாது. எங்களோட நோக்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நான் ரெண்டு பேருமே ஜெயிக்கணும். ஆனால் அது எப்படி முடியும்? நாங்கள் எதுக்காக இந்த கனா அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம்? எதுக்காக? ஏன்னா 80% மக்கள் ஸ்மால் பிஸ்னஸஸில் தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் ஒவ்வொரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் ஒரு தலைவிதின்னு ஒன்று இருக்குது. சில பிஸ்னஸ் முன்னேறி பெரிய பிஸ்னஸ் ஆகும், சில பிஸ்னஸ் முன்னேறாமல் கீழே படுத்துடும். ஆனால் நாங்கள் உங்களுக்காக உங்கள் பிஸ்னஸை நிமித்தி வைப்போம். நாங்கள் கனால சாதாரணமாக பிஸ்னஸஸ் மட்டும் பண்ணுறது கிடையாது. என்னோடய நோக்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸை செல் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி எந்த விதமான கேள்விகள், உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒத்து வருமா, உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணால் உங்களுக்கு சேல்ஸ் வருமா, இல்லை அந்த மார்க்கெட்டிங் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எதிர்பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் என்ன ஒரு யூடியூபராக பார்க்க வேணாம், நீங்கள் என்ன ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக பார்க்க வேணாம், நீங்கள் என்ன ஒரு சாதாரண பிஸ்னஸ் வேணால் பாருங்கள். கனா அப்படிங்கிற பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்றைக்கி நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறதுக்கான சின்ன ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஹார்ட் ஒர்க். எதையுமே ஒரே நாளில் நம்மளால் சாதிக்க முடியாது. ஒரு பிஸ்னஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வளரணும், சாதிக்கணும் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதம் அந்த பிஸ்னஸ் நல்ல விதமாக வளரணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் க்ரியேஷன் தினமும் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கில் தினமும் நீங்கள் சோஷியல் மீடியாலையும் சோஷியல் மீடியா சேனலில் சூஸ் பண்ணால் சோஷியல் மீடியா, ஒரு சில பேர் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் இமெயில் மார்க்கெட்டிங் செட் ஆகும். பட் கம்பேரிட்டிவ் டு தோஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஐ ப்ரிஃபர் கண்டென்ட் க்ரியேஷன் அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். தட் இஸ் நான் எங்களோட கிளைண்ட்ஸுக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுங்கள், தினமும் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஒரு நாள் கூட கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. தினமும் புது கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஒன்று நீங்கள் பேசி கண்டென்ட் போடுங்க. இப்போ நான் பேசுகிற மாதிரி என் கம்பெனிக்காக நான் பேசுகிறேன், உங்கள் கம்பெனிக்காக நீங்கள் பேசுங்க. ப்ளாக்ஸ் எழுதுங்க, இல்லை ஆடியோ ஃபார்மேட்டில் பாட்காஸ்ட் போடுங்க. இதுதாங்க எல்லாமே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜஸ்ட் சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய ரீச் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, தயவு செஞ்சு ப்ளீஸ் க்ரியேட் கண்டென்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த நிமிஷம் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் 6 monthஸில் தெரியாத ஆளுக்கு கூட உங்களை தெரியும்.
அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பவர். சப்போஸ் உங்களால் டைம் எடுத்து கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா கனால எங்கள் கண்டென்ட் மார்க்கெட்டிங் டீம் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் கனால நாங்கள் ஸ்பெஷலைஸ்ட் இன் கண்டென்ட் மார்க்கெட்டிங். எங்களால் we can help you. ஸோ அதை தான் நான் அப்பயும் சொல்ல வந்தேன். ஸோ நாங்கள் இருக்கோம். கண்டென்ட் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, உங்கள் பிஸ்னஸஸ்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பண்ணணும்னு நினச்சாலும் சரி, we can do it. ஸோ கவலைப்படாமல் இன்னிலேருந்து என்னுடைய வீடியோஸாக இருக்கட்டும், என்னுடைய கண்டென்ட்டாக இருக்கட்டும், ப்ளீஸ் செக் இட் அவுட். உங்களுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.